ஹாய் கைஸ், நான் உங்கள் அமான். ஜுவல் ஆஃப் செக்ஷன் ஏ ஷார்ட் வீடியோஸாக இல்லாமல் லாங் வீடியோஸாகவே ஒரு எபிசோடாக கவர் பண்ணலாம்ட்டு எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி, ஓகே. இந்த எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஜே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கீஃபர் சொல்லி வச்ச மாதிரி அங்கே இருந்து ஜேவை கீழே விழாமல் பிடிச்சி ஈனு இழிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனோட பிளான் ஜேவை லவ் பண்ணி ஏமாற்றணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அது எதுவுமே தெரியாது ஜே எதுக்கு வந்து திடீர்னு நம்ம கிட்ட நேத்துல இருந்து பல்ல காட்டுனுக்குறான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை பிரின்சிபல் கிட்ட அவனுக்கு பதிலா நாம பழியை ஏத்துக்கிட்டதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ. சரி, என்னமோ செக்ஷன் பில்டிங்ல கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணி தாங்கடானா எவனும் பண்ணி தர மாட்டேன்றானுங்க. நாம எப்ப பார்த்தாலும் அந்த பில்டிங் போய் வர மாதிரி இருக்கேன்ட்டு புலம்பிட்டே செக்ஷன் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு இருக்கும்போது வெளியே டஸ்ட்பின் பின்னாடி யாரோ ஒளிஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. யாரான்னு போய் பார்த்தா செக்ஷன் பொண்ணு அந்த மீகா. ஹே, நீ மீகா தானே அன்னைக்கு ஃப்ரீயா சண்டையில உன்னை மாட்டி விட்டாலே அந்த இன்னசென்ட் பொண்ணு தானே, என்னாச்சு இங்க ஒளிஞ்சு அழுதுட்டு இருக்கியேனா? ஜே செக்ஷன் டி பசங்க என்ன எங்க பார்த்தாலும் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னால கிளாஸுக்கும் போக முடியல, வெளியும் எங்கேயும் இருக்க முடியல. ஃப்ரீயா சொல்லி இப்படி பண்றாங்களா இல்ல ஹாரிஸ் சொல்லி இப்படி பண்றாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஜே. இத்தனைக்கும் எல்லாவை பத்தி நான் எதுவும் தப்பாலாம் சொல்லவே இல்லை, ஃப்ரீயா தான் தப்பா சொல்லிட்டு இருந்தா. ஆனா என்ன போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஜே, எனக்கு ஸ்கூல் வரவே பிடிக்க மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கிற ஜே, என்னையும் செக்ஷன் டி பசங்க இப்படி தாண்டி பண்ணாங்க, நாம பொண்ணா இருக்கிறதுனால அழுது போய் ஒளிஞ்சுலாம் இருக்க கூடாது, எல்லாத்தையும் போராடி மீண்டு வரணும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருந்தோன்னு வச்சுக்கேன், இன்னும் நம்மள அடக்க தான் பாப்பாங்க. முதல்ல நீ வா ரெஸ்ட் ரூம் போயிட்டு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு என் செக்ஷன்ல வந்து என் கூட உட்காருன்ட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போய் அங்க. சரி, ஓகே மிகா, இப்ப நான் சொல்றத அப்படியே திரும்பி சொல்லுன்ட்டு எல்லா ஒரு சோக்கு எங்க இதை அப்படியே கோவமா சொல்லு பாப்போம்னா, அத மிகா என்னத்தான் கோவமா சொன்னாலும் சாஃப்டா தான் இருக்குது. அப்ப கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு எனக்கு ரெஸ்ட் ரூம்ல நீ ஒன்னும் எல்லாவை பத்தி தப்பாலாம் சொல்லல, கண்டிப்பா ஃப்ரீயா தான் சொல்லியிருப்பா. அது தெரியாம இந்த ஹாரிஸ் பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்றேன்ட்டு மிகாவை செக்ஷன் ஈக்கு கூட்டிட்டு வந்தா. செக்ஷன் ஈ பசங்க எல்லாம் நில்லு எதுக்கு செக்ஷன் ஏ பொண்ணு நம்ம கிளாஸுக்கு கூட்டிட்டு வரேன்னு தடுத்துட்டு இருந்தா. அந்த கேலிக்ஸ் பையன் அதான் அன்னைக்கு சண்டையில மிகாவை காப்பாத்தணும் இல்லையா, அந்த பையன் என்னாச்சு எதுக்கு மிகா அழுதுட்டு இருக்கானா? டே, கொஞ்ச நேரம் வாய மூணு சும்மா இருங்களேன்டா, நான் பேண்டேட் போட்டு அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன்னா. கேலிக்ஸுக்கோ செம்ம கோவம், யார் ஏன் மிகாவை இப்படி பண்ணான்னு யோசிச்சு இருக்கும் போது இதையெல்லாம் பாக்குற கீஃபரும் யூரியும், ஜே உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்ணுகிற, செக்ஷனே பசங்களாம் நம்ம கிளாஸ்ல அலோட் கிடையாது, எது பண்றதா இருந்தாலும் வெளியே கூப்பிட்டு போய் பண்ணுனா. டே உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அன்னைக்கு என்ன செக்ஷன் டி பசங்க எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, அப்ப மட்டும் என்ன காப்பாத்தினல, அதே மாதிரி தான் இப்ப மிகாவையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களா? பாவம் இல்லையா அவ? செக்ஷன் ஏ பசங்களும் யாரும் அவளுக்கு சப்போர்ட்டா இல்லையா, நாம தானே ஏதாச்சும் பண்ணணும்னா. இதெல்லாம் கேட்கிற கீஃபர், ஏ நீ வேற அவ வேற, உனக்குனா நான் என்ன வேணாலும் பண்ணுவா, அவ எனக்கு யாரோன்னா இல்ல எனக்கு புரியல, எனக்குனா என்ன வேணாலும் பண்ணுவியா ஏன் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா, அதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு கிடையாது, ஒழுங்கா அவளை கூப்பிட்டு வெளியே போனா. ஜேகா ஒண்ணுமே புரியல, என்னடா இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, இவன் வேற ஒரு பக்கம் உனக்குனா என்ன வேணாலும் பண்ணுவேன்றான், என்ன அர்த்தத்துல இப்படி எல்லாம் சொல்றான்னு புரியலையேன்ட்டு அவனை கத்திட்டே, வா மிகா நம்ம வெளியே போலாம், ஸ்கூலே முடிய போகுதுன்ட்டு வெளியே மிகா கிட்ட. ஆமா, உனக்கும் கேலிக்ஸுக்கும் ஏதோ இது போல என்னதுன்னா உனக்கும் தெரிஞ்சிடுச்சாச்சு? இல்ல எனக்கு கேலிக்ஸை ரொம்ப பிடிக்கும், நான் லவ் லெட்டர்லாம் எழுதி அவனுக்கு ப்ரொபோஸ்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? லெட்டர் எழுதியே ப்ரொபோஸ் பண்ணிருக்கியா? செம்ம. அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் இப்ப பேசிக்க மாட்டேன்றீங்கன்னா? அதெல்லாம் ஒரு பெரிய கதை ஜே, சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம்னா. ஹே சொல்லிடி, எங்க பாரு உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் பாரு அவன். சில பசங்கலாம் நாம மதிக்கலனா அப்படியே விட்டு போயினே இருப்பானுங்க. ஆனா கேலிக்ஸ பாரு, அன்னைக்கு சண்டையிலயும் அவன் தான் உன்னை காப்பாத்தினா, இன்னைக்கு நீ ஏதோ கஷ்டத்துல இருக்கிறன்னு தெரிஞ்சு உன் கூடவே இருக்கணும் இப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்கான் பாரு. என்னத்தான் ஆச்சு உங்களுக்குள்ள, எனக்கு இப்பமே தெரிஞ்சு ஆகணும்ட்டு அங்கே உட்காந்து மிகா கிட்ட கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மிகா ஆரம்பத்துல கேலிக்ஸ பிடிக்காத பொண்ணுங்க யாருமே கிடையாது தெரியுமா, எல்லா செக்ஷன் பொண்ணுங்களும் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க, நானும் தான். ஆனா அவன் இதெல்லாம் அட்வான்டேஜா எடுத்து பிளே பாய் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கானா. நிறைய பொண்ணுங்க கிட்ட சைமல்டேனியஸா பேசி கிஸ் எல்லாம் பண்ணிருக்கானான்றாங்க. இதையெல்லாம் கேட்கிற ஜே உடனே அவனை திரும்பி பார்த்து, ஹே அவனை பார்த்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண பையன் மாதிரியா தெரியுறான், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா, நீ எப்படி நம்புனா? நான் சொல்றத ஃபுல்லா கேளு ஜே, நான் ஒன்னும் ஆரம்பத்துல மத்தவங்க சொல்றதெல்லாம் அப்படியே பிளைண்டா நம்பலாம் இல்ல, எதுவா இருந்தாலும் நாமளே தெரிஞ்சுக்கிட்டாதான் அது கரெக்டா இருக்கும்ட்டு ஒரு நாள் நான் அவங்க கிட்ட நேர்லயே போய் கேட்டுட்டேன், என்ன நீ பிளே பாயாம நிறைய பொண்ணுங்களை ஒரே டைம்ல ஓட்டுனுக்கிறியான்னு கேட்டேன். அதை கேட்டுட்டு இருக்க ஜே, அடி பாவி அப்படியே கேட்டியா, பாவம் டி. அவன் பதிலுக்கு என்ன சொன்னான்? அவன் எங்க பதில் சொன்னான், நான் தான் மத்தவங்க சொல்றதெல்லாம் எதுவும் நம்ப மாட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லி வந்துட்டேன்றாங்க. சூப்பர். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாம் என்கிட்ட வந்து, செக்ஷனி பசங்கெல்லாம் நம்பவே நம்பாத மிகா, நீ கேலிக்ஸை லவ் பண்றதா கேள்விப்பட்டேன், எனக்கு என்னமோ அவன் நல்ல பையன் மாதிரி தெரியல, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, கீஃபர் கூட எனக்கு ப்ரொபோஸ் பண்ணான். அப்படியா, உனக்கு தான் கீஃபரை பிடிக்கும்ல, ஓகே சொல்லிட்டியானா? இல்லடி, அதே சேம் டைம்ல யூரியும் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணான். ஒருவேளை கீஃபர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா யூரி எங்க ஹர்ட் ஆயிட போறானுன்ட்டு நான் எதுவுமே சொல்லல. சோ அதனால தான் உன்னை கேலிக்ஸ் விஷயத்துல உஷாரா இருக்க சொல்றேன். செக்ஷனி பசங்க எல்லா பொண்ணுங்களையும் எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு போயிட்டா. அவ அன்னைக்கு சொன்னதுல இருந்து இன்னி வரைக்கும் நான்
கேலக்ஸ் கிட்ட பேசவே இல்லைன்னு மிகா சொல்ல இதெல்லாம் கேட்கிற ஜே அவனை இன்னொரு முறை திரும்பி பார்த்து பாவம் அவன் எனக்கு என்னமோ மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் அவன் கிடையாதுன்னு தோணுது, அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கூடன்னு மிகா கிட்ட கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வந்தா ஹாரிஸ் கிட்ட நீ செக்ஷன் டி பசங்களை விட்டு மிகாவை அடிக்க சொன்னியாடான்னா இல்லையே எனக்கு வேற வேலை இல்லையான்னா போய் சொல்லாத ஹாரிஸ், செக்ஷன் டி பசங்க மிகாவை விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களாம். அன்னைக்கு மிகா ஒன்னும் எலாவை தப்பு தப்பாலாம் சொல்லல, ஃப்ரீயா தான் எலாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தா. அவ அப்படி பேசிட்டு இன்னசென்டான இந்த மிகாவை இப்படி மாட்டி விட்டு போயிட்டா. இப்போ இதெல்லாம் நீ பண்றியா இல்ல ஃப்ரீயா பண்றாளான்னு தெரியலையே. அவ உன் செக்ஷன் பொண்ணு தானே, நீ இன்டர்ஃபியர் ஆகி ஏதாச்சும் பண்ணலாம் இல்லன்னா எதுல இன்டர்ஃபியர் ஆகணும் எதுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நீ எதுவும் எனக்கு சொல்லி தராத, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஜேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் ஹாரிஸை பார்க்கணுன்றதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு ஹாரிஸ் கிட்ட எதுவும் பேசாம வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஹாரிஸோ ஜேஜேவை செம்மையா திட்டிட்டு எல்லாவை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்ப ஜே அஜ்ஜோ எல்லா வேற கேட்டு தொலைஞ்சிட்டாலே அவ என்ன போய் பண்ண போறான்னு தெரியலையேன்ட்டு அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்தா ஜே கேலிக்ஸ கலாய்க்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பேபி பேபின்னு கூப்பிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நேத்து மிக்கா ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க, அவங்களும் கேலிக்ஸும் கொஞ்ச நாள் லவ் பண்ணி பேசிட்டு இருந்த சமயத்துல பேபி பேபின்னு மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்களாம். சோ அதனால இப்ப கேலிக்ஸ் அந்த மாதிரி சொல்லி வெறுப்பேத்தணுன்றதுக்காக அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க சீன பேபி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் பேபி அப்படின்ட்டு அப்ப கிளாஸுக்குள்ள என்ட்ரா அவர் டேவிடையும் டேவிட் பேபி உன்னையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பேபி. அதுக்கப்புறம் இங்க ஃபிலிக்ஸ் பேபி உன்னையும் தான் மிஸ் பண்றேன்னா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கீஃபர் ஜே கிட்ட வந்து என்ன மிஸ் பண்ணலையா பேபின்னு கேக்குறான். அட யாரா அவன் பொசுக்குன்னு நம்மள பேபின்னு கூப்பிட்டான். ஹே நான் அவங்களுக்கு கலாய்க்கிறதுக்காக பேபி பேபின்னுடா, நீலாம் ஒன்னும் என் பேபி கிடையாது, ஒழுங்கா திரும்பி பக்கம் போயிடு, கொஞ்ச நாளா அவன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லைன்னு அவனை திட்டி அமிச்சிட்டு இருந்தா திடீர்னு இவங்க கிளாஸுக்குள்ள எலாவை பாக்குற மொத்த செக்ஷனி பசங்களும் ஸ்டாச்சு மாதிரி அமைதியாயிட்டானுங்க. அப்ப எலா ஜே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ட்டு ஜேவை தனியா வெளியே கூப்பிட்டு வந்து மிக்கா என்னோட நல்ல ஃப்ரெண்டு, நேத்து செக்ஷன் டி பசங்க கிட்ட இருந்து நீ தான் அவளை காப்பாத்தினியாமே, அதான் உன்கிட்ட பர்சனலா தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன்னா அப்பாடா இதுக்கு தான் வந்தியா, நான் கூட ஏதோ வில்லங்கத்தை கொண்டு வந்திருப்பியோன்னு நினைச்சிட்டேன்னா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, இந்த கேலிக்ஸ் பையனை தயவு செய்து மிக்கா கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லுடி. மிக்கா தான் அவனை பிடிக்கல வேணாம்னு அவாய்ட் பண்றால அப்புறம் கூட ஏன் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான், இது மட்டும் கொஞ்சம் சொல்றியானா. இல்ல எனக்கு புரியல, மத்தவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்லாம் நான் சொல்லி யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் அவங்க விருப்பம், அதனால என்னால இப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாரும் சொல்லி அனுப்பிச்ச பிறகு மத்தியானம் பிரேக் டைம்ல கேலிக்ஸ் மொபைல்ல ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு வேகமா செக்ஷன் ஏ பில்டிங் ஓடி போறான். உடனே எல்லாரும் அவன் பின்னாடியே ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தா செக்ஷன் ஏ பில்டிங்ல ஒரு பையன் மிக்காக்கு எல்லாரும் முன்னாடியும் ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கான். கேன் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட்ன்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு வச்சு ஏதோ ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வேகமா ஓடி வந்து இதையெல்லாம் பாக்குற கேலிக்ஸ் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். அவனை பாக்குற மிக்காவும் அந்த ப்ரோபோஸ் பண்ற பையனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்கா. அப்ப ஜே தான் உள்ள வந்து மிக்கா கேலிக்ஸ பாருடி, நேத்து நான் உன்கிட்ட சொன்னதை யோசிச்சியா இல்லையா, எனக்கு என்னமோ மத்தவங்க தான் அவனை பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்காங்களோன்னு தோணுது, அப்படியே இருந்தாலும் சரி இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடு மிக்கா, பாவம் அவன், ஹே இப்படி அமைதியா நின்னுக்கிறதுக்கு நீ போய் பேசி தொலையண்டான்ட்டு கேலிக்ஸ மிக்கா பக்கமா தள்ளி அனுப்பிச்சு விட்டு போய் பேசுடா, இப்பயும் பேசாம விட்டினா அப்புறம் எப்ப பேசுவ, மனசு விட்டு அவகிட்ட போய் பேசணும் சொல்லி அனுப்பிச்சு விட்டா. கேலிக்ஸ் மிக்காவை பார்த்து அழுதுட்டே நான் உன்னை கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன் மிக்கா, உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறியா ப்ளீஸ், நான் தினமும் ஸ்கூல் வரதுக்கே உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட மாட்டேனா அப்படின்னு நினைச்சுதான் நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு வரேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்தா. எல்லாம் அதுக்கெல்லாம் மசியாதடி ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லுன்னா மிக்கா எல்லாம் சொல்றதை கேட்காம இங்க புதுசா ப்ரொபோஸ் பண்ண பையனை பார்த்து அவனுக்கும் எதுவும் சொல்லாம கேலிக்ஸ் கிட்ட சரி பேசலாமா நான் இங்க வேணாம் வெளியே போய் பேசலாம்னு கேலிக்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜேவும் கீஃபரும் அவன் வெளியே போய் ஏதாச்சும் சொதப்பிட போறான், என்ன பேசுறான்ட்டு பின்னாடியே இருந்து பார்க்கலாம்னு போய் பார்த்தா ஆமா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீ எதுக்கு ஹெல்ப் பண்றடானா, செக்ஷன் ஈக்கு நேத்து வந்தவன் நீ ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் செக்ஷன் ஈயோட பிரசிடென்ட் நான் ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு தூரமா இருந்து பார்த்துட்டு இருந்தா கேலிக்ஸ் மிக்காவோட கையை பிடிச்சி ஐ லவ் யூ மிக்கா, இனிமேல் நான் எந்த பொண்ணையும் வேற இடத்தும் பார்க்க மாட்டேன், இனிமேல் என்ன நீ பேசாத இந்த நாட்கள்லயே நான் பசங்க கிட்ட பேசுறதே நிப்பாட்டம் தெரியுமா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி மிக்காவை ஓரளவு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க அதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க கீஃபரும் ஜேவும் இவனுக்கு போய் பேச தெரியாதுன்னு நினைச்சோம் பாருன்ட்டு கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. ஜே கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம்னு வந்தா அங்க செவர்ல யூரி கீஃபர் ஜே இவங்க எல்லார் பேரையும் எழுதி ரூமர்ஸா எழுதி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பாக்குற ஜேக்கு செம்மையா ஒரு ஐடியா தோணுது. அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்க கிளாஸுக்கு நேரா வந்து சிஎன் கிட்டயும் டேவிட் கிட்டயும் இங்க வாங்கலாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு குறும்படம் காட்டுன்ட்டு அவங்க மொபைல்ல ஒரு வீடியோவை காமிச்சா அந்த வீடியோல ஃப்ரீயா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு செவர்ல நான் ஒரு சோக்கன்ட்டு எவ்வளவு எழுதிட்டு போயிருக்கா, எவளுக்கு இப்படி எழுத தைரியம் இருக்கும், அந்த ஜே தான் இப்படி எழுதிருப்பா, நானா சோக்கு இந்த ஸ்கூல்லயே எல்லாத்தான் சோக்கு. அதை கேக்குற ஃப்ரீயாவோட
ஃப்ரெண்டோ வாய மூடு, ஏற்கனவே நீ ஒரு முறை இப்படி சொன்னதுனால தான் மிக்கா மாட்டுனுகிறா. இப்போ நீ திரும்பி சொல்றத வேற யாராச்சும் கேட்டாங்கன்னா இன்னொரு சண்டை வந்துட போகுது, வாய மூட்டு வாடி போலாம்னு கூப்பிட்டு போறாங்க. இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுவும் எவிடன்ஸோட. அன்னைக்கு ஃப்ரீயா தான் எல்லாவ தப்பா சொல்லியிருக்கா. இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் ஹாரிஸ் கிட்ட காட்டுன்னு சிஎன் கிட்டயும் டேவிட் கிட்டயும் காட்டி சொல்லிட்டு இருந்தா. வேற லெவல் ஜேனி, அவங்களுக்கே தெரியாம உன் மொபைலை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க பாரு, சம சம. எப்படியோ அந்த மிக்கா பொண்ணை செக்ஷன் டி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டா போதும்பான்னு சொல்லி சரி வாங்கடா கிளாஸ்க்கு போலாம்னு போயிட்டு இருக்கும் போது மிக்கா ஜேஜேவை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்காங்க. அப்போ ஜேஜே என்ன ஆச்சு மிக்கா, நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்தியா, கேலிக்ஸ் கிட்டயும் பேசினல, என்ன ஆச்சுன்னா தேங்க்ஸ் ஜே, நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன், கேலிக்ஸ் கிட்ட யோசிச்சு சொல்றதா சொன்னேன், இந்த அந்த லெட்டர் அவன் கையில கொடுத்துருன்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு மிக்கா கிளம்பிட்டோன்னு ஜே நேரா அந்த லெட்டர் எடுத்துட்டு கேலிக்ஸ் கிட்ட வந்தா செக்ஷனி பசங்க ஃபுல்லா சொல்லிட்டானுங்க. அப்ப யூரி டே அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கடா, அவனோட பர்சனல் லெட்டர் கொஞ்சம் தனியா படிக்கட்டும்னா அதெல்லாம் கிடையாது, அவன் நம்ம பையன், நம்ம முன்னாடியே என்னன்னு படிக்கட்டும்னா கேலிக்ஸ் அந்த லெட்டர் படிக்க படிக்க தேம்பி அழுதுட்டு இருக்கான். டே என்னடா ஆச்சு, வேணான்னு எழுதிருக்கானா. கேலிக்ஸ் பசங்களுக்கு எல்லாம் எந்த பதிலும் சொல்லாம ஜேவை கட்டி பிடிச்சு ஜே ரொம்ப தேங்க்ஸ் ஜே, மிக்கா எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்கான்ட்டு அழுதுட்டே ஜேவை கட்டி பிடிச்சு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். டே பாசமலே நிப்பாட்றா போதும் அப்படின்ட்டு செக்ஷனி பசங்களோட சேர்ந்து ஜேவும் இது ஒரு பெரிய கொண்டாட்டமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற யூரிக்கும் கீஃபருக்கும் ஒரே சந்தோஷம் தான். சரி ஓகே, கேலிக்ஸ் செகண்ட் சான்ஸ்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கிடைச்சிடாது, இனிமேலாச்சும் மிக்காவை காயப்படுத்தாம ஒழுங்கா பாத்துக்கோ, அவளை மட்டும் ஏதாச்சும் பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், நானே வந்து உன்னை அடிப்படான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டோன்னு சாயந்தரம் ஹாரிஸ் கிட்ட மொபைல்ல இந்த வீடியோவை காமிச்சா. அதான் ஃப்ரீயா எல்லா தப்பா பேசின வீடியோவை எவிடன்ஸா ஜே ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோவை ஹாரிஸ் கிட்ட காமிச்சா அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம எழுந்து போறான். டே என்னடா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேன்ற, அன்னைக்கு மட்டும் மிக்காவை போட்டு அப்படி அடிக்க வந்தீங்க, பத்தா குறைக்கு இப்ப செக்ஷன் டி பசங்க வேற அவளை போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணாத ஒரு தப்புக்கு அவ ஏன் தண்டனையை அனுபவிக்கணும். இப்பதான் எவிடன்ஸோட ஃப்ரீயா தான் அன்னைக்கு எல்லாவ பத்தி தப்பா சொல்லிருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு இல்ல, ஃப்ரீயாவை ஏதாச்சும் பண்ணுடானா ஜே ஃப்ரீயா மேல இருக்கிற கான்ல அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா, எனக்கு என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும்னு தெரியும்ட்டு ஏஞ்சி போயிடுறான். ஜேஜேக்கோ ஒண்ணுமே புரியல, ரிவெஞ்ச்லாம் நாம எப்ப எடுக்க நினைச்சோம், பழி வாங்கணும்னு இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்தாலே நிம்மதியாவே வாழ முடியாது, நாம பண்ணாத தப்புக்கு ஒருத்தவங்க தண்டனை அனுபவிக்க கூடாது, மிக்காவை காப்பாத்தலாம்னு பார்த்தா இந்த ஹாரிஸ் டாக் அப்படியே ஆப்போசிட்டா வேற ஏதோ சொல்லிட்டு போயிட்டான்ட்டு அதை பத்தி யோசிச்சே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது கார்ல யாரோ ஒரு பையன் ஜேஜேவை நிப்பாட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கான். அட்ரஸ் தெரியாத ஜேஜேவோ தெரியலன்றத சொல்லாம போலீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸ் சொல்லி அங்க போய் கேளுங்க, அவங்க நீங்க தேடுற இடத்தை கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த சமயத்துல யூரி ஜேஜே இந்த பையன்கிட்ட பேசுறத கவனிச்சு யார் அவன், அந்த பையன்கிட்ட என்ன பேசுறேன்ட்டு அவன் வந்துட்டு இருக்க கார்ல இருந்து இறங்கி வந்து கேட்டா, டே யாரோ ரோட்ல போற ஸ்ட்ரேஞ்சர் அவன், அட்ரஸ் கேட்டான், அட்ரஸ் சொல்லியிருந்தான், அது கூட உங்ககிட்ட கேட்டு தான் சொல்லுவான், செக்ஷன்ன்ற பேர்ல நீங்களாம் ரொம்ப அராஜகம் பண்ணுகிறீங்கடான்னு சொல்ல, சரி ஓகே நான் தினமும் ஸ்கூலுக்கு கார்ல வந்து ஒரே போரா அடிக்குது, இன்னைக்கு உன் சைக்கிளை கொடு நான் சைக்கிள்ல வரேன், நீ போய் என் கார்ல வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே பிடி பீரியட், அதுவும் செக்ஷன் ஏவும் செக்ஷன் ஈயும் சேர்ந்த கம்பைன் பிடி பீரியட். செக்ஷன் ஏ பசங்களோ அமைதியா அவங்க பாட்டுனா அவங்க செஷனை பண்ணிட்டு இருக்கும்போது செக்ஷன் ஏ பசங்க எப்ப பார்த்தாலும் சேட்டை தான். இந்த வாட்டி என்ன சேட்டைனா ஜேஜே ஓடிட்டு இருக்கும்போது கீஃபர் வேணும்ட்டே காலை உள்ள விட்டு ஜேஜேவை கீழே விழ வச்சிடறான். இதையெல்லாம் பாக்குற ஹாரிஸும் செக்ஷன் ஏ பசங்களும் கொஞ்சம் காண்டாகுறாங்க, கீஃபர் வேணும்ட்டே தான் பண்றான், ஜேஜேவை ஹர்ட் பண்ணா ஹாரிஸ்க்கு கோவம் வரும்ன்றதுக்காக இங்க ஜேஜே கீஃபர் அவங்களை தள்ளி விட்ட மாதிரி அவங்களுமே அவங்க காலை விட்டு கீஃபரையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. செம்ம கோவத்துல எழுந்துக்கிற கீஃபர், ஹே நான் என்ன பண்ணாலும் நீ அதை அப்படியே பண்ணுவியா, இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் பாருடின்ட்டு ஜேஜேவை விடாம துரத்திட்டு இருக்கான். டே நேத்து முந்தா நேத்துலாம் பல்ல காமிச்சு இருந்த, இப்ப என்னடா எப்படி பண்றேனா, அப்படிதாண்டி பண்ணுவேன்ட்டு அவங்களை தூக்கி மயக்கம் வர அளவுக்கு சுத்தி கீழே போலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருன்ட்டு செக்ஷன் ஏ பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கீஃபர் பச்சக்குன்னு ஜேஜேக்கு ஒரு இச்சாச்சிடுறான். செம்ம காண்டான ஜேஜே அவனை தள்ளி விட்டு, ஹே என்னடா பண்றேன்னா, நான் என்னடி பண்ண, நாளா ஒன்னும் பண்ணல, நீ தான் என் மேல சாஞ்சனா உடனே ஹாரிஸ் உள்ள வந்துடுறான், என்னடா நடக்குதுங்கன்னா. அப்ப கீஃபர், இது எங்க செக்ஷனுக்குள்ள என்ன அவனால நடக்கும், நீ மூட்டும் செக்ஷனுக்கு போடான்னா அவ ஏன் கசின்ட்டு ஜேஜே கையை பிடிச்சி ஹாரிஸ் இழுத்துட்டு போக கீஃபர் அவளை விட மாட்டேன்ட்டு இன்னொரு கையை பிடிச்சி அவன் இந்த பக்கம் இழுக்க ஜேஜேவோ டே கை வலிக்குதுடா என்னை விட்டு தொலைங்க நான் வீட்டுக்காச்சும் போறேன்னா இந்த வாட்டி கீஃபர் வேணும்ட்டே ஜேஜேவை இழுத்து ஒரு முத்தம் கொடுத்துடுறான். அதையெல்லாம் பாக்குற யூரிக்கு சாம ஷாக்கு, யூரிக்கு மட்டும் கிடையாது செக்ஷன் யூ பசங்க செக்ஷன் ஏ பசங்க எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு தான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை அடுத்த வீடியோல பாப்போம் guys. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் அமான், will meet you on the next story. Until then take care, bye.